இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்துகிற காணிக்கைகளும் பலிகளும் தேவனுக்கு பிரியமானதல்ல. காரணம் என்ன? கடவுள் விரும்புவது முழு மனதோடு முழு ஆத்மாவோடு செலுத்துகிற பலிகளை, கிறிஸ்துவை விசுவாசித்து செலுத்துகிற பலிகளையே தேவன் விரும்புகிறார். அதே போல இங்க இருக்கிற உங்களுடைய ஆராதனைகளை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் ஆராதிக்கிற, தேவ பயம் இல்லாமல் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை தேவன் அருவருக்கிறார். கடவுள் மிக முழுவதுமாக வெறுக்கிறார். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? தேவனுக்கு ஏற்ற பலி என்ன? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கடவுள் கிளியரா சொல்றார். உங்களுடைய ஆராதனை எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீ என்னை ஆராதிக்க வருவதற்கு முன்னாடி ஒன்று கீழ்ப்படிதலை கடவுள் எதிர்பார்க்கிறார், செவி கொடுத்தலை கடவுள் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாம சர்ச்சுக்கு வந்து நீ என்ன பாட்டு பாடினாலும், காணிக்கை செலுத்தினாலும், திருவிருந்துல பங்கு பெற்றாலும் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு மிக மேன்மையாக முதன்மையான பிரியமான பலி என்றால் செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் மட்டுமே. சங்கீதம் 51:16, 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனுக்கு எது ஏற்ற பலிகள் என்றால், நறுங்குண்ட இருதயம், மனம் திரும்பின இருதயம், தன் பாவத்தின் மீது மனஸ்தாபப்படுகிற இருதயம், ஆயக்காரனை போல தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கதறுகிற இருதயம். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நீங்கள் அந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக இம்மட்டுமாய் நீங்கள் செய்த பாவம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை உணர்ந்து பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற இருதயத்தை மட்டுமே கடவுள் விரும்புகிறார். இதை விட நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை.